Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ சிவராமனுடைய மரணம், சிலருடைய மரணம் மழையை விட கனமானது. சிலருடைய மரணம் மயில் இறகை விட லேசானது. இப்போ சிவராமனுடைய மரணத்திற்கு வருத்தப்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை. போலி என்சிசி முகாம் நடத்தி நீங்கள் திமுக அதிமுகவை தாண்டி ஈழ போராட்டத்தின் விளைவாக உருவாக இயக்கம் தான் நாம் தமிழர் இயக்கம். 13 வயது மாணவியை நீங்கள் பாலியல் ரீதியாக நீங்கள் வன்புணர்வு செய்து அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த சதீஷ்குமார் முதல்வர் என்ன பண்ணியிருக்கான், 2-3 விருதுகள் கொடுத்துருக்கான் அந்த பொண்ணுக்கு, இதை மறைப்பதற்கு. அப்போ விருது வாங்கினா இதை இந்த விருது வாங்குகிறவருடைய அடையாளம் போல இப்படி தானா? இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் விஷத்தை கலக்கிட்டு போயிருக்கான். நீங்கள் இப்போ பத்திரிகை திறந்தாலே போக்சோ சட்டத்தில் ஆசிரியர் கைது, தலைமை ஆசிரியர் கைது, கொலையை தற்கொலையாகவும் தற்கொலையை கொலையாகவும் மாற்றுகிற இந்த அரசுகள் சிவராமன் விஷயத்தில் விரைந்து செயல்பட்டுருக்கு. அவர் மருத்துவமனையில் காப்பாற்றப்பட்டு சிறையிலே மரணமடைந்திருக்கிறார். இதே நேரத்தில் அவர் தந்தையாரும் மரணமடைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய இவ்வளவு வேகமாக செயல்பட்டு இது போன்ற பல புகார்கள் இருக்கு. பல புகார்கள் மெத்தனமா நடக்குது. ஏன் நாம் தமிழர் வேகமாக நடக்கிறது? மற்ற வழக்குனா ஆமை வேகத்தில் ஏன் நகருது? மற்ற மிருகங்கள்லாம் இந்த காட்டில் வேட்டையாடப்பட வேண்டிய மிருகங்கள், மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற மிருகங்கள். இந்த மிருகங்களை நீங்க இது போன்ற ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ பாண்டியன் அவர்கள் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். பாலியல் வழக்குல கைதான சிவராமன் அவர்கள் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்தாப்புலேயே பக்கத்திலேயே அவருடைய தந்தையும் குடிபோதையில கீழே விழுந்து தலையில அடிப்பட்டதுனால மரணம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது சார். இது எப்படி சார் பார்க்கறது நம்ம? இல்லை, இப்போ சிவராமனுடைய மரணம் யாராலும் வருத்தப்படக்கூடிய மரணமாக இல்லை. மாசை துங்கு தான் சொல்லுவார், சிலருடைய மரணம் மழையை விட கனமானது, சிலருடைய மரணம் மயில் இறகை விட லேசானது. இப்ப சிவராமனுடைய மரணத்திற்கு வருத்தப்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஏன்னா சிவராமன் ஒரு மனித மிருகமாக நடந்து கொண்டிருந்திருக்கிறார். 13 வயது சிறுமி தான் நீங்க அடையாளம் தெரியப்பட்டிருக்கு. ஆனா போலி என்சிசி முகாம் நடத்தி பல பேரை அந்த மிருகம் வேட்டையாடி இருக்கிறது. அது ஒரு வேட்டை மிருகம், மனிதனே அல்ல. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் எப்படின்னா, இந்த மனித மிருகம் எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய பாசறை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கு. இந்த மிருகம், இந்த மிருகத்தை எப்படி மற்ற தமிழ் தேசிய ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள் இவரை எப்படி அனுமதித்திருந்தார்கள் என்ற சந்தேகம் வருது. நீங்க திமுக அதிமுகவை தாண்டி ஈழ போராட்டத்தின் விளைவாக உருவாக இயக்கம் தான் நாம் தமிழர் இயக்கம். அங்க இருக்கக்கூடிய பூரா போஸ்ட் அடிக்கும் போது சீமான கூட விட்டுருவான், போட்டோவை அடிப்பான். திமுக காரன் போடுறதில்ல, அதிமுக காரன் போடுறதில்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யாரும் போடுறதில்லை. சிறுத்தைகள் முதல்ல போட்டாங்க. இப்போ நாம் தமிழர் தான் பிரபாகரனுடைய போட்டாவை இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருக்கிற தோழர்கள். அப்போ அங்க எப்படி ஒரு மிருகம் ஊடுருவுச்சுங்கிறது தான் பெரிய சந்தேகம். இந்த மிருகம் போலி என்சிசி முகாம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல பல முகாம் நடத்திருக்கு. எல்லாமே போலி, எல்லாமே ஃபேக். வழக்கறிஞர்னு போட்டு நிறைய வேலை வாங்கி தர நிறைய பேர் ஏமாத்திருக்கார். இப்படி தொடர்ந்து குற்றவாளியாகவே பயணித்த ஒருவர், தொடர்ந்து சமூக விரோதியாகவே பயணித்த ஒருவர், நீங்க 13 வயது மாணவியை நீங்க பாலியல் ரீதியாக நீங்க வன்புணர்வு செய்து அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த சதீஷ்குமார் முதல்வர் என்ன பண்ணியிருக்கான், 2-3 விருதுகள் கொடுத்துருக்கான் அந்த பொண்ணுக்கு, இதை மறைப்பதற்கு. அப்போ விருது வாங்கினா இதை இந்த விருது வாங்குகிறவருடைய அடையாளம் போல இப்படி தானா? இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் விஷத்தை கலக்கிட்டு போயிருக்கான் சதீஷ்குமாரும் சிவராமனும். நீங்கள் பள்ளி முதல்வர் உட்பட ஆசிரியர் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால்
இதை எப்படி இவன் அனுமதித்தான்? இந்த மிருகத்துக்கு உடந்தையாக 7 மிருகங்கள், 7 மிருகங்கள். நீங்கள் அவங்க குழந்தை குட்டி இருக்கா, 13 வயது சிறுமிகளை பெற்றிருக்காங்களா, வளர்த்துருக்காங்களா, படிக்க வச்சுருக்காங்களா? இவ்வளவு கேள்விகள் எழுது. மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வத்தை சொல்கிறான். இந்த பள்ளிக்கூடம் பாலியல் கற்கும் கலவி கூடமாக இருந்திருக்கு. இதை அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு நாம் தமிழர் கட்சியினுடைய இவ்வளவு வேகமாக செயல்பட்டு இருக்கு. இது போன்ற பல புகார்கள் இருக்கு, பல புகார்கள் மெத்தனமா நடக்குது. ஏன் நாம் தமிழர் வேகமா நடக்கிறது? மற்ற வழக்குனா ஆமை வேகத்தில் ஏன் நகருது? மற்ற மிருகங்கள்லாம் இந்த காட்டில் வேட்டையாடப்பட வேண்டிய மிருகங்கள், மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற மிருகங்கள். இந்த மிருகங்களை நீங்க இது போன்ற நீங்க இப்ப பத்திரிகை திறந்தாலே போக்சோ சட்டத்தில் ஆசிரியர் கைது, தலைமை ஆசிரியர் கைது, சரித்திர ஆசிரியர் கைது, விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் கைது, NCC ஆசிரியர் கைது. இது உண்மையாகவே காவல்துறை கோவையில் கைது செய்த சிவராமன் வலிக்கு விழுந்திருக்கிறான், காலில் மாவுக்கட்டு போட்டிருக்கு. இந்த மாவுக்கட்டு ஒவ்வொருவருக்கும் போடப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் வலிக்கு விலை செய்ய வேண்டும். இந்த மிருகங்களை காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த 13 வயது பெண்களை பள்ளி மாணவிகளை சீரழிக்கிற மிருகங்களை மன்னிப்பே என்பதே கூடாது. இதை செய்தால்தான் இந்த சமூகம் காப்பாற்றப்படும். ஏன்னா சமூகத்தில் இந்த பெண்களை நீங்க சிக்கி சீரழிஞ்சு சின்னாபனப்படுத்தி ஸ்ரீமதி வழக்கை போல கொலையை தற்கொலையாகவும் தற்கொலையை கொலையாகவும் மாற்றுகிற இந்த அரசுகள் சிவராமன் விஷயத்தில் விரைந்து செயல்பட்டிருக்கு. அவர் மருத்துவமனையில் காப்பாற்றப்பட்டு சிறையிலே மரணமடைந்திருக்கிறார். இதே நேரத்தில் அவர் தந்தையாரும் மரணமடைந்திருக்கிறார். அப்போ இவர்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் மரணம் என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அனுதாபத்தோடு பார்ப்பதா, இல்லை இதை நாம் கோபத்தோடு பார்ப்பதா? மரணம் நடந்து விட்டது. இனி இது மற்ற மிருகங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்பட வேண்டும். நீங்க சமூக சீரழிவு என்பது நீங்க முழுக்க சிவராமன் ஒரு பள்ளி மாணவியை மட்டுமல்ல, போலி NCC முகாம் நடத்தி பல பெண்களை சிதற நீங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு நீண்ட விசாரணைக்கு பிறகு பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். பள்ளி நிர்வாகி முதல்வர்கள் அத்தனை பேரையும் சிறைப்படுத்தின உண்ட சட்டத்தில் அடைக்கணும். அந்த பள்ளியை 4 நாள் இப்போ விடுமுறை விட்டுருக்காங்க. அந்த பள்ளியை அரசே எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல வருமானம் வரும் இதை விட எதுல? பள்ளிகள் நடத்துவதன் மூலம். இதை அரசாங்கம் யாரிடம் கல்வியை கொடுப்பது, யாரிடம் சாராய கடையை கொடுப்பது, இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தமிழ்நாட்டில் பல மாணவிகள், அப்பாவி மாணவிகள், கிராமப்புற மாணவிகள், நீங்கள் இந்த 17 மாணவிகள் நீங்கள் அங்கே தங்க வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ அமைச்சர் சொல்றாரு பள்ளிகள் பூரா இனிமே காவல்துறை கட்டுப்பாட்டில். இப்போ குதிரை ஓடி போன ஒரு குதிரை லாயத்தை பூட்டி என்ன பண்றது? போலி NCC முகாம் நடந்திருக்குது, கல்வி அமைச்சர் கவனத்துக்கே வரலைன்னா கல்வி அமைச்சர் எதுக்கு? பல மாணவிகள் அங்கே பாலியல் ரீதியாக கெடுக்கப்பட்டிருக்கார்கள். ஆனால் இப்போ இரவுல பாதுகாப்பு. போலி NCC முகாம் நடக்கும் போது உயர் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? NCC முகாம் போலி, வெள்ள நிவாரண முகாம் போலி, சம்பந்தமில்லாத ஒருவன் கிருஷ்ணகிரியில் ஒரு மாணவியை தள்ளி விடிச்சது, இறந்து போச்சது மாணவி. அவன் பயிற்சியாளர் அல்ல, போலி பயிற்சியாளர். அப்போ அரசாங்கம் எப்போ கல்வியை அரசு எடுத்துக்கொள்ளும், கல்வியும் மருத்துவமனையும் இலவசமாக கிடைக்க வேண்டியது ஒரு அரசு அமைப்பு செய்ய வேண்டிய வேலை. இதை பூரா பழைய கள்ளுக்கடை நடத்துனவன், ஜாராய்கள் நடத்துகிறான், போலீஸுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சவன் பூரா கல்வி தந்தையாரையே கோட்டு போட்டு எல்லாத்துக்கும் பட்டம் கொடுக்குறான். சென்னையில் மருத்துவ கல்லூரிகளில் PG கோர்ஸ் படிக்கக்கூடிய பின்னணி இல்லாத குடும்ப பெண்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறாங்கள புகார் இருந்துகிட்டே இருக்கு. ஆதாரம் இல்லாத புகாராக இருக்கு, யாரும் வெளியில் வந்து சொல்றது இல்லை. மனநோயாளியாகி பல பெண்கள் மாடியில் செத்து போயிடுறாங்க. மெடிக்கல் கல்லூரி மாணவிகள் குடும்ப பின்னணி பேக்ரவுண்டு இருந்தால் பயப்படுறான். எல்லா பழைய சமூக விரோதிகள். கல்வி ஒரு மாஃபியா வியாபாரமாக போச்சு. சிவராமனாக இருக்கட்டும், இல்லை அந்த மாணவி பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட அந்த கந்திக்குப்பம்
பருகூர் கந்திக்குப்பம் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அது நடந்தக்கூட சதீஷ்குமாராக இருக்கட்டும், எல்லாமே சமூக விரோதி பின்னணி உடையவர்கள். மாணவிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அரசாங்கம் கண்டுகொள்வதே இல்லை. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அரசு விழித்துக் கொள்கிறது, பத்திரிகையில் செய்தி வருது, தொலைக்காட்சியில் வருது, இணையதளத்தில் வருது, அதோடு அது மறக்கப்படுகிறது. நிரந்தர தீர்வு எப்போது? அவன் சீட் ஃபண்ட்ஸ் நடத்தியிருக்கான், வேலை வாங்கி தர ஏமாத்திருக்கான், போலி பிஎல்ஆ, இவ்வளவு யார் கண்காணிப்பது? அவன் உண்மையாவே என்சிசி மாஸ்டரா? இங்கே என்சிசி நிறுவனம் சொல்லியிருக்கு, எங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத நபர் எப்படி எல்லா இடத்துலையும் எது வேண்டுமானாலும் செய்யலாம்னா? உளவுத்துறை எதிர்கட்சிகளை மட்டும் கண்காணிப்பதற்காக உளவுத்துறை மக்களை பாதுகாப்பது இல்லையா? ஒற்று பார்ப்பது, ஒற்றறிவனை ஒற்றறிங்கிறார் வள்ளுவர், உளவு வாப்பனையே உளவு வாரியாங்கிறார். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. இந்த மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பற்ற நிலை நிகழ்கிறது என்பதுதான் அந்த கிருஷ்ணகிரி பள்ளி மாணவியினுடைய பாலியல் வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடந்த கைதானவங்களும் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் வந்து காவலுடைய கண்காணிப்பில் இருக்கும் போதுமே சிவராமன் வந்து எலி பேஸ்ட் சாப்பிட்ருக்காரு. அப்படிங்கும் போது இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து இது காவலர்களுக்கு தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லை சார்? இது எப்படி சார் பார்க்குறது? இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்கவுண்டர், சிவராமன் மருந்து சாதிரி இறந்துட்டான். இது வந்து எங்கே நடக்குதுன்னா சிறைக்குள்ளேயே நடக்குது. இது போலீஸ் கஸ்டடியில் நடக்குது. 2 பேருமே நீங்கள் கொடூரமான குற்றவாளிகள். ஒருவன் கொலை குற்றவாளி, இன்னொருவன் பல பெண்களை சீரழித்த மிருகம். இந்த மிருகத்துக்கு அரசு கொடுக்குற தண்டனையை நான் விமர்சனமே பண்ணக்கூடாது. இப்போ மனித உரிமை அமைப்பெல்லாம் இருக்கு, எல்லா அமைப்புகளும் இருக்கு. ஆனால் அரசு நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில், காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மனித மிருகங்களை நீங்கள் மனிதர்களாகவே மனிதர்களுடைய பட்டியலே எடுத்துக்கொள்ள முடியாது. மனித உரிமை அமைப்புகள் அப்பாற்பட்ட நபர்கள் தான் சிவராமனும் என்கவுண்டர் திருவேங்கடமும். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அஸ்வத்தமனோடு நிற்கிறது, அதுதான் செய்தி. அஸ்வத்தமனுக்கு பாஸ் யாரு? பல ஆயிரம் கோடி ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அஸ்வத்தமனை தாண்டி போக மாட்டேங்குது அந்த வழக்கு. அஸ்வத்தமனோடு நிற்குது. அஸ்வத்தமன் பாஸ் கிடையாது, அஸ்வத்தமனுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கார். அந்த பாஸ்ட போக மறுக்குது. அதே போல் ஜெயக்குமார் வழக்கு நகர மாட்டேங்குது. ஜெயக்குமார் வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு இரண்டும் ஒரே நிலையில் நிற்கிறது. 2 பேருக்கு மேலே இந்த வழக்கு போக மாட்டேங்குது. எந்த காலத்திலேயும் அது போகாது. நான் அடிச்சு சொல்கிறேன், ஜெயக்குமார் வழக்கு இதுக்கு மேலே போகாது, ஆம்ஸ்ட்ராங் வழக்கம் அஸ்வத்தமனுக்கு மேலே போகாது. ஏன்? அதுக்கு மேலே பெரிய அரசியல் இருக்கு. எப்படி ராமஜெயம் வழக்கு அதுக்கு மேலே போகலை? எத்தனை வருஷம் ஆச்சு? 12-13 வருஷம் ஆச்சு. அப்படி தான் நிற்கும். ராமஜெயம் வழக்கு ஒரு பெரிய அரசியல் சக்தியை சிறையில் போடணும். அதே போல் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பெரிய சக்தி இருக்கு, மிகப்பெரிய அரசியல் சக்தி. அந்த சக்தியை அதே போல ஜெயக்குமாருடைய கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சக்தி இருக்கு. அந்த சக்தியை சிறையில் போடணும், விசாரிக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த 3ம் ஒரே மாதிரியான வழக்குகள். ராமஜெயம் வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங் வழக்கு, 3 வழக்குமே ஒரே அளவுகோல், ஒரே அரசியல் மிகப்பெரிய அதிகார மையம், 3 தனித்தனி அதிகார மையம். காவல்துறைக்கு இவ்வளவுதான் அதிகாரம், இந்த ஆட்சிக்கு இவ்வளவுதான் அதிகாரம். இப்படி பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாமலே முடிந்து போய்விடுகிறது. நீங்கள் மிகப்பெரிய அரசியல் வழக்குகள் எல்லாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த கார்த்திகேயனை கடைசி வரைக்கும் மன்னிக்க தயாராக இல்லை சோனியா. ஆபிரகாம் லிங்கன் கொலை வழக்கு அமெரிக்காவில், ஆபிரகாம் லிங்கனை சுட்டவரை யார் சுட்டா? அவரை யார் சுட்டா? நாய்வாள் மாதிரி நின்றுட்டே போகுது. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் சுடப்பட்டு மர்மமாகவே செத்து போயிட்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் மர்மமாக செத்து போயிட்டான். ராஜீவ்காந்தி கொலை வழக்கை சூசாமி திசை திருப்புறாரு சொன்ன ஜெயின மர்மமாக செத்து போறார். ஏன்? அது அந்த சக்தி வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்கு. தமிழக சக்தி தான் வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய சக்தியும் இதுதான்.
இப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, திருநெல்வேலி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் தனசிங் வழக்கு, இப்போ அந்த வழக்கு 2 எந்த வழக்கோடு சேர்ந்துருச்சு? ராமஜெயம் வழக்கோடு சேர்ந்துருச்சு. ஆளுநரிடம் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வழக்கறிஞர் பொற்குடி கொடுத்த பட்டியல் அப்படியே இருக்கு. எஸ்சி எஸ்டி கமிஷனில் அந்த அம்மா கொடுத்த பட்டியல் அப்படியே இருக்கு. காலத்தால் மறைந்து விடாது, மறந்து விட முடியாது. பல மர்ம முடிச்சுக்கள், சர்வதேச முடிச்சுக்கள். ஆபிரகாம் லிங்கனுடைய கொலைக்கும் மர்மம் முடிச்சிருக்கு, ராஜீவ் காந்தி கொலைக்கும் மர்மம் முடிச்சிருக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் மர்மம் முடிச்சிருக்கு, திருநெல்வேலி தனசிங் ஜெயக்குமார் தனசிங் வழக்கும் மர்மம் முடிச்சிருக்கு, திருச்சி ராமஜெயம், சென்னை திருநெல்வேலி திருச்சி, எப்படி ரூட் எல்லாமே மர்ம முடிச்சுக்களை அவிர்க்கக்கூடிய சக்தி உள்ள அதிகாரிகள் எங்கிருந்து வரணும்? எங்கேயாவது ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி FBI தான் கொண்டு வரணும். அமெரிக்க FBI வந்தால் விசாரிக்குமா? இங்கே CBI விலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்னு பல வழக்குகள் உதாரணத்துக்கு இருக்கு. இப்படி பல விஷயங்களை பின்னி பிணைந்துள்ள அரசியல் சிக்கல், சூழ்ச்சிகள் இதெல்லாம் தாண்டி உண்மை வெளிவருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போ சிவராமன் பாலியல் வழக்கில் கைதான விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் சார்? இல்லை, அது கெட்ட பேர் தான். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அனைத்து கட்சியும் இருக்கான். திமுக, அதிமுக, தமாக, இப்படி எல்லா BJP எல்லா கட்சியும், சில கட்சிகளை தவிர. அதே போல தான் நாம் தமிழரில் பல சமூக விரோதி ஊடுருவி இருக்கான். எனக்கு என்ன பெரிய அதிர்ச்சினா, பாசறை செயலாளர் பிரபாகர் போட்டாவை பார்த்துருப்பானா? அந்த தேசிய தலைவன் 40 ஆண்டு காலம் உலக பந்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். சின்ன துண்டு நாடுல குண்டூசியை கூட வாங்க முடியாது சட்ட ரீதியாக. குண்டூசியை கூட, விமானத்தை வாங்கினான், கப்பலை வாங்கினான், ஏவுகணைகளை வாங்கினான், உலகம் முழுக்க வாங்கினான். இப்படி வாங்கி கொடுத்தவன் இப்போ ஜெயிலில் அடப்பட்டு கிடக்கிறான். KP இப்படி உலகமே நடுங்கிய, அமெரிக்க உளவுத்துறையே நடுங்கிய அவ்வளோ பெரிய தலைவனுடைய படத்தை போட்டு நீங்கள் கட்சி நடத்துகிற இந்த நாம் தமிழர்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம். மிருகமாகவே வாழ்ந்திருக்கான் அவன். மனித அடையாளத்துக்குள்ளேயே வல்லவன் மிருகமாகவே வாழ்ந்திருக்கான். இந்த மிருகம் காட்டிலே பல மான்களை வேட்டையாடி இருக்கிறது. காட்டில் பல முயல்களை வேட்டையாடி பசித்து தின்னு இருக்கு. மான் குட்டிகளை வேட்டையாடி இருக்கு. இதை சுட்டு கொல்லப்பட வேண்டிய மிருகம், அடக்கப்பட முடியாத மிருகங்களை, மனித வேட்டையாடி 10க்கு மேற்பட்ட உயிர்களை வேட்டையாடிய மிருகத்தை காட்டு அதிகாரி என்ன பண்ணுவான்? காட்டு இலாக்கா அதிகாரி துப்பாக்கி தான் பயன்படுத்துவோம். அதனால் இது நடந்ததாக இருக்கட்டும், இதை பற்றி நான் மக்களுடைய கருத்துக்கு விட்டு விடுவோம். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.